Praise the Lord. God is good. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you're most welcome to the covenant of the day. Today is 17th January 2026 Saturday, சனிக்கிழமை. அல்லேலூயா. ஆண்டவர் வசனத்தை நீ தேடும் பொழுது ஆவியானவர் ஒரு நிறைவை உன் வாழ்க்கையில கொடுப்பார். ஆமாங்க, வசனம் ஜீவன் உள்ளது. அது இரு பக்கம் கூர்மையுள்ள பட்டய மாதிரி. அப்படின்னா வசனத்தை நீ மிகவும் கவனமாக படிச்சு தியானித்து அதில் இருக்கிற உண்மைகளை அறிந்து நீ ஆண்டவருக்கு மகிமையாய் வாழணும். சரிங்களா? சரி, இப்ப இயேசு கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. அந்த கேள்விதான் நேற்று பார்த்தோம். கேள்வி கேட்ட உடனே ஆண்டவர் அதுக்கு பதில் என்ன சொல்றாரு? எந்த அதிகாரத்தில் நீ செய்யறன்னு கேட்டாங்க. அதுக்கு ஆண்டவர் பதில் சொல்றாரு. என்ன பதில் சொல்றாரு பாப்போமா? அது மார்க் chapter 11 verse 29, மார்க் 11:29. But Jesus answered and said to them, I also will ask you one question. Then answer me, and I will tell you by what authority I do these things. இயேசு பிரதியுத்தரமாக, நானும் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறேன். நீங்கள் எனக்கு உத்தரவு சொல்லுங்கள். அப்பொழுது நானும் இன்ன அதிகாரத்தினாலே இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லுவேன். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, சரி நீங்க என்ன கேட்கறீங்க, நான் என்ன அதிகாரத்தை செய்யறேன்னு. இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்றாரு. ஆனா கேள்வியை நாளைக்கு பார்க்கணும். அருமையானதே. ஆனா அந்த ஆண்டவர் அவங்க கேள்வி, இப்ப நம்ம ஒரு கேள்வி கேட்டோம், டக்குன்னு நம்ம பதில் சொல்லுவோம் தெரிஞ்சிருந்தா. அப்புறம் ஆவேசமா, இவனுக்கு பெருசா கேள்வி கேட்கறான், பதில் சொல்லி இவனுக்கு மடக்கணும் அப்படி. ஆனா ஆண்டவர் தான் நிரூபிக்க வேண்டும் என்று அவர் சொல்லவில்லை. அவர்களுடைய தீய குணம், they know the motive of asking question. அவரை எப்படியாவது பிடிக்க வேண்டும், எப்படியாவது அவரை குற்றப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் அவங்க இயேசு கிட்ட பேசுறாங்க, கேள்வி கேட்கிறாங்க. அப்ப ஆண்டவர் உண்மையிலே அவங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் கேட்கவில்லை. அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களிடத்துல இயேசு பத்தி கேட்டாலோ அல்லது எதுவா இருக்கட்டுமே, உங்ககிட்ட பேசுறப்ப மற்றவர்கள் எந்த நோக்கத்தோடு உங்களோடு பேசுறாங்க, அணுகிறாங்கன்றது நீ அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு குறை சொல்றாங்க, இல்லாதி மற்றவங்க பேசுறாங்க, இல்லாதி ப்ரொபோஸ் பண்றாங்க, எதுவா இருக்கட்டுங்களேன், நீங்க உங்களுக்கு தெரிய வேண்டும், இந்த மனிதன் ஏன் என்னிடத்துல இது பேசுகிறான், இது ஏன் என்னிடத்துல சொல்லுகிறான். அப்பதான் நீங்க என்ன செய்ய முடியும்? அவனுக்கேற்ற பதில் அல்ல, ஞானமாக நடந்து கொள்ளுங்க. சரிங்களா? பலமுறை இயேசு இடத்துல கேள்வி கேட்டிருப்பாங்க, கேள்வி கேட்பாங்க. நீ அந்த கேள்விக்கெல்லாம் ஆண்டவர் கொடுக்குற பதில பாத்தீங்கன்னா ஆச்சரியமான பதிலா இருக்கும். அவசரப்பட மாட்டாரு, நிதானித்து கேட்டவனையே யோசிக்க வைப்பார். ஆமா, அவன் கேட்கறான கேள்வி அவனையே தடுமாறும்படியான அவங்ககிட்ட பதில சொல்லுவாரு அல்லது கேள்வி கேட்பாரு. இப்ப ஏசாமி கேட்கிறார், நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அருமையானது, உங்களிடத்துல கேள்வி கேட்கிறவர்களுக்கு அவர்களிடத்துல ஒரு கேள்வி வையுங்க. என்ன கேள்வி? உங்களை கேட்டானே அந்த கேள்விக்கு பதிலாக இருக்க வேண்டும் உன்னுடைய கேள்வி. அந்த ஞானம் ஆண்டவர் நமக்கு கொடுப்பாரு, அவரை தேடுகிறவர்களை, அவரை விரும்புகிறவர்களை. சாலமன் கேட்டான், ஆண்டவர் கேட்டவனுக்கு என்ன வேணும்னு, எனக்கு ஞானத்தை கொடுங்கன்னு கேட்டாங்க. சிலர் கிண்டலா சொல்லுவாங்க, இல்லாதது தான் நான் கேட்பேன், ஞானம் எனக்கு இருக்கு, அதனால நான் அதை கேட்க மாட்டேன்னு ஒரு நகைச்சுவைக்காக சொல்லுவாங்க. ஆனா அருமையானவர்களே, ஞானம் என்பது சாதாரணமான அந்த படிக்கிற அந்த அறிவை பற்றி ஆண்டவருக்கு பேசவில்லை. அந்த ஞானம் அல்ல, ஒரு இக்கட்டான சூழ்நிலை, தீர்த்து வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை, பதில் கிடைக்காத ஒரு சூழ்நிலை, பலமோ ஆறுதலோ கிடைக்காத ஒரு சூழ்நிலையில ஒரு நம்பிக்கை ஊட்டுகிற பதில், அந்த ஞானம். அதுதான் அந்த கடவுளுடைய ஞானம். ஆவின் வரங்களிலே ஒரு வரம் ஞானம். தெரியுங்களா? Wisdom is one of the Holy Spirit gift. நீ புரிந்து கொள்ளக்கூடிய கிருபையை உனக்கு தர, அது ஆண்டவரிடத்துல கேளுங்க. சும்மா ஆவின் வரம் கூட, ஜெபிக்கிற அந்நிய பாஷை கொடுங்க, இல்லாட்டி பேய்களை துரத்துற வரம் அப்படியே கேட்டு கிடக்காதீங்க. மாறாக, ஆண்டவரே புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை கொடுங்க, அறிந்து கொள்ளக்கூடிய அறிவை கொடுங்க, கேளுங்க. ஏன்னா இந்த கடைசி காலங்களிலே நீங்கள் எது நன்மை, எது தீமை, எது நல்லது, எது கெட்டது, எது கடவுளுக்கு பிரியமானது, எது ஆண்டவருக்கு பிரியம் இல்லாது என்பதை நீங்க அறியக்கூடிய ஞானம்
வேண்டும். உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்களுடைய சந்ததிக்கு ஆண்டவரை தேடுங்க. ஞானம் இல்லாத என்னிடத்துல கேளுங்க, நான் தருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆகவே யார் எப்படிப்பட்ட கேள்விகள் கேட்டாலும் சிந்தித்து யோசித்து அவசரப்படாம பதிலை கேள்வியாக நீங்கள் சொல்லலாம், பதிலும் சொல்லுங்க. அது நிச்சயம் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் கொடுத்த ஞானத்திற்காக, கிருபிக்காக, சிந்தனைகளுக்காக நன்றி சுவாமி. புது பலத்தை கொடுக்கிறவர், புதிய கிருபையை கொடுக்கிறவர். இன்றைக்கு உம்மண்டை தேடுகிற பிள்ளைகளுக்கு இந்த வரங்களிலே, ஆவியின் வரங்களிலே ஒரு வரமான ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. அந்த wisdom Lord, the wisdom comes from you Lord. அதுதான் வாழ்க்கையின் ஓட்டத்திலே ஆண்டவரே உமக்கு மகிமையான காரியங்கள் நடக்கும். ஒப்பு கொடுக்கிறேன், நடத்துங்க, வழி ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உனக்கு ஞானத்தை கொடுக்க விரும்புகிறார். கேளு, அவர் கொடுப்பார். டேக் கேர். காட் பிளஸ்.